ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோடைய கண்டினியூட்டி தான். கிருத்தியங்கிரா தேவியோடைய மிளகாய் யாகம் தான் நம்ம பார்க்குறோம். மிளகாய் ஒரு மிளகாய் போட்டாலே அவ்வளோ காரம் வரும். ஆனால் இங்கே கிலோ கணக்கில் கொட்டுறாங்க, எந்த ஒரு காரமும் வரவே இல்லை. போன வீடியோஸில் நீங்கள் எல்லாமும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோஸில் தீபாராதனை முடிஞ்சு அம்பாளுக்கு பூர்ணாகதி முடிஞ்சு அம்பாவில் தீபாராதனைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்னதானமும் அங்கேயே கொடுக்குறாங்க. அன்னதானமும் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கோவிலேருந்து கிளம்புனோம். தீபாராதனை கொடுக்கும் பொழுது எல்லாருமே எழுந்து நின்று அவ்வளோ அழகாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. மிளகாய் யாகம் நடக்கிற இடத்துல ஒரு துளி காரம் கூட இல்லை. நம்ம வீட்டில் சாம்பார் தாளிக்கக்குள்ளே எவ்வளோ காரங்கள் வரும், ஆனால் இங்கே காரமே இல்லை. அமாவாசை அன்னைக்கு ரெகுலராக இந்த மிளகாய் யாகம் நடக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செந்தூரை ரோட்டில், அதாவது செந்தூரை டு அரியலூர் ரோட்டில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எதுக்காக வந்தோம்னா, நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் நமக்கு என்ன மரம் கிடச்சிருக்கோன்னு பாருங்கள். அதுவும் நான் ரொம்ப நாளாக தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து பயன்படுத்திட்டு வந்த இயற்கை முறையிலான ஷாம்பு. இதை வச்சு தான் நம்ம ஹேர் வாஷ் எடுத்துப்பாங்க அந்த காலத்தில். இப்போவும் இதை எல்லாருமே இந்த அரப்பை பறித்து காய வச்சு பவுடர் பண்ணி நிறைய மதிப்பு கூட்டு பொருள் சேர்த்து அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஷாம்புவாக நமக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இதுவே நம்மளாம் இது தயார்படுத்திக்கணும்னா இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னா இந்த அரப்பு இலை மட்டும்தான். இதையே நம்ம அரைச்சி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணால் கிளென்சிங்காகவும் நல்லா ஃபோமிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். இதில் நிறையா எசன்ஸ் ப்ளஸ் மதிப்பு கூட்டு பொருள்லாம் ஆட் பண்ணி தான் நமக்கு ஷாம்பு தயாரிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் இந்த மரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி தாங்க ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேங்க இந்த மரத்தை. இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு இன்னொரு பேருன்னு சொன்னால் உசில மரம், துறிஞ்சி மரம் கூட இதை சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண சொன்னாங்களா இந்த மரம் பேரை? எனக்கு தெரியும், ஆனால் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நீங்கள் கமெண்ட் பண்ணணும், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்த எப்படி வந்தோன்னா இந்த புல் இதில் அந்த முள்ளெல்லாம் தாண்டி நாங்கள் வந்தீங்களா வேணா பாருங்க. பேக் ஷர்ட் பண்ணிட்டுங்க பேக் எடுத்துக்குவேன். கட்டிட்டு இருக்கு, தெரியாது ஏம்பு இருக்கிறது. இது எதுக்கு பாருங்க, ஏம்பு வீடு நம்ம காட்டணும். இப்பதான் வீடு கட்டிட்டு இருக்கேன். தேர்ந்து தெரியுதா? போது பாருங்க, இப்பதான் வீடு கட்டுது. இங்க பாருங்க, இதுவும் தான் செடி, இந்த இலை. ஹீட்டா இருந்தா இதை தேய்ச்சி இப்ப அம்மா சொல்லுவாங்க. ஆத்தக்கரையில இந்த மரம் இருக்குமா, அப்படியே ஆறு பக்கத்துல இருக்குமா. இதை பறிச்சுட்டு போய் நல்லா இந்த இலைய அங்கே கல் நிறையா கிடக்கும், துணி துவைக்கலாம் போட்டு வச்சுருப்பாங்க ஆத்தங்கரையில். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இலையை பறிச்சுட்டு போய் அந்த கல்லில் வச்சு நல்லா அரைச்சி அப்படியே எடுத்து ஜூஸ் எடுத்து தலையில் தேய்ச்சிப்பாங்க. அந்த காலவே ஃபோம் நல்லா ஃபோமிங்காகவும் இருக்கும், நிறைய வரும். ப்ளஸ் கிளென்சிங்கும் பண்ணும் ஹேரை. கிளென்சிங்னா என்னதுமா? கிளென்சிங்னா ஹேரை சுத்தம் பண்ணுறது, அழுக்கு போக வைக்கிறது. ஓ சரி. இதுவும் நம்ம போய் ட்ரை பண்ணோம். கன்ஃபார்மாக இதுதான் மரம்னு அதான். நீங்கள் யாரெல்லாம் இந்த மரம் பார்த்துருக்கீங்க, யாரெல்லாம் அரப்பு தூள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அரப்புக்கான பேசிக் பொருள் பார்த்திங்கன்னா இதுதான் இலை. மம்மி இந்த காயெல்லாம் பவுடர் பண்ணலாமா மம்மி? பண்ணலாமே. சரி, இங்கே பார்த்தீங்களா பூ பூத்துக்கு, அதெல்லாம் விடுடா, வாடா போதுவாங்க. இதான் அப்போ அப்பா அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் நான் 10 பார்த்தீங்களா.
இது வந்து அரைச்சி போட்டோன்னா முடி வந்து கருப்பாக இருக்கும். கருப்பாக இருக்காதுடா, அரைப்புடா. அதான் கருப்பாக ஆகும். அதுக்கப்புறம் கருப்பாகாதுடா. இது அரைச்சி போட்டோன்னா நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். ஷாம்பு எதுக்கு நம்ம தினமும் யூஸ் பண்ணுறோம்? இது ஷாம்பா தலை க்ளீனாக இருக்கிறதுக்கு. அதுக்கு பதிலாக தான் இது. அது வந்து அன்ஹெல்த்தி, அதாவது நேச்சுரல் அன்நேச்சுரல். அது வந்து நிறையா வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் ஆட் பண்ணால் தான் அந்த அளவுக்கு வரும். ஆனால் இது வந்து நேச்சுரல் பியூர் ஆர்கானிக். இந்த ஹியூமன் மேக் ஹியூமன் மேக்ல ஹேண்ட்மேட். நிறைய ஹீட் இருக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கலாமா ஏதாச்சும்? குளிக்கலாம். இது வந்து இலை இருக்குல்ல, நாங்கள் காட்டினால இலை உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்க்கறதுக்கு கடலா ஆறா ஏரியான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்கும். இந்த ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சோழ தேசத்தில் தாங்க இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஏரி எங்கே இருக்குதுன்னு. அவ்வளோ ஒரு பெரிய அழகான ஏரி, ஒரு நீண்ட பரப்பளவில் இருக்கும். இதோட கிலோமீட்டர்லாம் அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரியல, ஹிஸ்ட்ரியில் பார்த்தா தெரியும். இது ஹிஸ்ட்ரியில் இடம்பெறக்கூடிய அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பிளேஸோடைய ஒரு பகுதி. இந்த பகுதி எந்த பகுதின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது வந்து சோழ தேசம்ங்க. இப்போ ரீசெண்டாக பொன்னியின் செல்வத்தில் கூட இதனுடைய சிறப்புகளை சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு நான் எல்லா க்ளூவும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் இது என்ன இடம், எந்த பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே அது உங்களுக்கு எந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். தம்ப்லைனில் பார்த்தாலே சில பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவ்வளோ அழகாக க்யூட்டாக அவ்வளோ பெரிய ஏரி பிரம்மாண்டமாக இருக்கும். வீராணை ஏரி மாதிரியே இருக்குங்க இது. ஆனால் வீராணை ஏரி அளவுக்கு பெருசு இல்லை, ஆனால் அந்த அளவில் ஒரு பகுதியாவது இந்த ஏரி இருக்குங்க. இந்த ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் ஈவினிங் டைமில் கிராஸ் பண்ணால், நம்ம பீச்சு கிராஸ் பண்ணால் எவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கூலிங்கோட ஒரு ப்ரீஸி ஏர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜில்லுன்னு ஒரு காற்றடிச்சிது. ஈவினிங் டைமில் வந்து இது ஹைவேங்கிறதால நம்ம பைக்கெலாம் நிறுத்தி வீடியோ எடுக்க முடியாது. இது வந்து நான் பைக்கில் போய்கிட்டே இருக்கும்போது தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். ஏன்னா இங்கே நின்று வீடியோ எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிள் கிடையாது. ஏன்னா டிராஃபிக் அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஏரியை கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 7.34 மினிட்ஸ்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணிடலாம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் தான் நான் இந்த ஏரியை காமிச்சிருப்பேன். கெஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம வந்து தூரத்தில் ஒரு கோபுரம் தெரியுது, அந்த எந்த கோபுரம் சொல்லிவிட்டு இப்போயே கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ. யாருக்கெல்லாம் வந்து சோழ தேசம் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் டெம்பிள் பிடிக்குமோ அவங்களும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறது வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து உங்களுக்காக தான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி கூட போஸ்ட் பண்ணலாம். ஆனால் லைக் மட்டும் பண்ணவே மாட்டீங்க. ரொம்ப தூரத்தில் ஒரு அழகான கோபுரம் தெரியுது, என்ன கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து கோபுரத்துக்கிட்ட போயிட்டோம். இந்த ஒரு அழகான மாலை நேரத்தில் நான் இந்த கோவிலை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். அவ்வளோ அழகான இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களா, ப்ளீஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன கோவில்னு. ஆமாங்க, கங்கை கொண்ட சோழபுரம் தான். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன், அது ஆனால் அப்பா அம்மா எடுத்த வீடியோஸ், இது நான் எடுத்த வீடியோ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் சிவபெருமானை பிடிக்குமோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம ராஜராஜ சோழன் அவர்களுக்கு முடிசூட்டிய அந்த ஒரு கண்கொள்ளா காட்சியும் நான் வந்து உங்களுக்காக வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் பாருங்கள். எந்தெந்த ஆங்கிளில் எடுக்க முடியுமோ அந்தந்த ஆங்கிள்லேயும் கோவில் கோபுரத்தை எடுக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சர்ப்ரைஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்காக உள்ளுக்குள்ளே இருக்கும். அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஈவினிங், அதாவது சாயங்கால நேரத்தில் எவ்வளோ அழகாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்காக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி ஈவினிங் டைமில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேகம் வந்து மேகக்கூட்டங்கள் அழகாக போகிறது, பறவைகள் வந்து அந்த அந்தி சாயும் நேரத்தில் அந்த கோபுரத்தில் வந்து அவ்வளோ அழகாக ஒரு பேர்ட் சவுண்டு, அமைதியான ஒரு பிளேஸ். அங்கே வந்து நிறைய கிளிகள் சத்தம், புறாக்கள் சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு அழகாக பறந்து இருந்துச்சு. கோபுரத்தில் போய் உக்காந்து நல்லா புறாக்கள் நிறைய இருந்துச்சு கோவிலில். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேமிலிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அழகாக வந்து
அந்த குழந்தைங்கலாம் பில்லில் படுத்து உருண்டுட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பார்க் போனால் எந்த அளவுக்கு குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக இந்த கோவிலில் போனீங்கன்னா இருக்கும். இந்த கோவிலில் வந்து ரெஸ்ட் ரூம் அவைலபிளாக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நிறைய பேர் வந்து கோவிலில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்நாக்ஸ் வந்து அலௌடு உண்டா என்னன்னு சரியாக தெரியல. ஏன்னா நாங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகல. நிறைய பேர் பேக்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நிறைய ஃபோட்டோஸ் வந்து இந்த கோபுரத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நிறைய குழந்தைங்களும் விளாண்டுட்டே இருந்தாங்க. இதில் வந்து சாங் ஓடிட்டு இருந்தது. இல்லைனா அந்த கிளிகள் சத்தம் வந்து நான் ஒரு வீடியோ கிளிப்ஸ்லையாவது உங்களுக்கு வந்து மியூட் பண்ணாமல் வைக்கிறேன். நான் காப்பிரைட் ப்ராப்ளம் வருங்கிறதுக்காக தான் அதை மியூட் பண்ணிகிட்டு இருந்தேன். கோபுரத்துக்கு மேலே எவ்வளோ அழகாக மேகக்கூட்டங்கள் வந்து அந்த விஜயகாந்த் மூவியில் கூட வரும்ல, ஊரூராக போகின்ற மேகக்கூட்டங்களோ ஏதோ சம்திங் வரும்ல, அந்த அளவுக்கு அந்த மேகக்கூட்டங்கள் வந்து எதையோ நோக்கி போயிட்டே இருந்தது. அது வந்து நமக்கு வந்து புகை எப்படி போகுமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. பார்க்கறதுக்கு அழகாகவும் இருந்தது, புதுசாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஈவினிங் டைமில் இப்படிலாம் உட்காந்துட்டு நம்ம ரசிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்னை குறும்பு இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்மலாம் விளையாடுவோம்ல, அது எப்படி விளையாடணும்னு சொல்லி மறந்துட்டோம். ஆனால் வந்து அது மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து என்னால் அதுக்கு செய்ய தெரியல. ஆனால் அழகாக வந்து அந்த பிளேஸில் வந்து விளையாடுறதுக்கான இடம்லாம் இருந்தது. இந்த மதில் சுவர் பார்த்தீங்கன்னா இது வந்து காலப்போக்கில் வந்து சிதைவடைஞ்சிச்சா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து என்னான்னு எனக்கு மதில் சுவர்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோ வந்து அந்த சைட்லேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலயமா நான் தெரிஞ்சுக்கிறேன். அழகாக தென்னை மரங்களுக்கு நடுவில் ஒரு உட்கார்ற மாதிரி நிறையா சிட் அவுட் ஏரியாலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வடிகால், அதாவது இந்த தண்ணிலாம் மழை பெஞ்சா கோவிலில் நிற்காமல் இருக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக வந்து வடிகால் வந்து செஞ்சுருந்தாங்க. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழங்கம் ஏரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து போயிடும். இந்த கோவிலில் வந்து அந்த தண்ணி வந்து ஈஸியாக போகிற அளவுக்கு வந்து அந்த வடிகால் வசதி வந்து அழகாக க்யூட்டாக செஞ்சுருந்தாங்க. இந்த காலத்தில் கட்டுற கோவில்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு செங்கல்லே வச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்லை விட அளவுக்கு அதிகமாக வந்து பேர் எழுதியிருப்பாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய கோவில் கட்டிட்டு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முடிசூட்டும் அந்த புகைப்படம் வந்து அந்த கோவில் சிற்பத்தில் இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அவ்வளோ அழகாக க்யூட்டாக அந்த வடிகால் வசதிலாம் செஞ்சு மழை பெஞ்சா எங்கேயும் தண்ணி நிற்காமல் ஒலையாகாமல் கோவில் எந்தவித சேதமும் ஆகாமல் நிறையா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கோவில் இன்னும் கொஞ்சம் பராமரித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவில் வந்து இன்னும் கொஞ்சம் அறநிலைத்துறை வந்து பராமரிப்பு அதிகமாக ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும். ஏன்னா சிலைகள்லாம் வந்து ஒரு மாதிரி புறாக்களோட எச்சம் பட்டு ஒரு மாதிரி பழசான மாதிரி இருக்குது. அதை மட்டும் அதுக்கான முயற்சி எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாகலிங்க பூ யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம நாகம் எப்படி சிவபெருமானுக்கு கூட பிடிக்குமோ அதே சேம் ப்ரொசீஜரில் இருக்கும் அந்த நாகலிங்க பூ. பாப்பா பார்த்திங்கன்னா கோவிலில் சுற்றி அழகாக நடந்து விளையாண்டுட்டே இருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா ஈவினிங் டைம் ப்ளஸ் வந்து ஒரு ஃபோட்டோலாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. கோவில் ஒரு சில்லுன்னு ஒரு காற்று, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம சிவபெருமானுக்குள்ளே அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த தண்ணி வரத்துக்காக எவ்வளோ நீட்டாக பைப் மாதிரி இந்த காலத்தில் போடுவாங்க. அந்த கல்லாலே அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ அழகாக நீட்டாக வச்சு அதுக்கு கீழே ஒரு தொட்டி வச்சு அந்த தொட்டிக்குள்ளே வந்து ஒரு நந்தீஸ்வரர் இருக்காங்க. அதுலேருந்து அந்த குழியாக தண்ணி இறங்கி அந்த வடிகால் ஏரியாவுக்கு போய்டும். அந்த வடிகால்லேருந்து ஏரிக்கு போய்டும். இந்த எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி வெளில வரும் இல்லையா அந்த தண்ணி, அந்த இடத்துல தான் வந்து பிரம்மர் இருப்பாங்க. அவங்களையும் சேவிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து கோவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமானுடைய சிற்பம் வந்து சிவபெருமான் அவர்கள் மன்னருக்கு முடிசூட்டிய அந்த ஒரு அற்புத காட்சி உங்களுக்காக நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். சிற்பங்கள் வந்து அவ்வளோ தத்ரூபமாக காலத்தால் அழியாமல் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த தண்ணி எப்படி பாருங்கள், அப்படியே டேரெக்டாக வந்து நந்தீஸ்வர் மேலே படுற மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு குட்டி பையன் தான், அந்த குட்டி பையன்ட்டு தான் இந்த வீடியோஸ் நான் எடுத்து வாங்கினேன், அந்த குட்டி வீடியோ மட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானே எடுத்து வாங்கிக்கிட்டேன். சிற்பங்கள்லாம் அவ்வளோ அழகாக காலத்தால் அழியாத சின்னமாக நிலை நாட்டியிருக்காங்க.
இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்னது இந்த பிக்சர் தான். சிவபெருமான் அவர்கள் மன்னர்களுக்கு முடிசூட்டிய ஒரு அரிய வகை புகைப்படம் இது. இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அம்பாள் சன்னதி, பிரகன்ன நாயகி சன்னதிக்கு தான் நம்ம போறோம். கோவில் சன்னதி பார்த்தீங்கன்னா, உள்ள பூட்டி தான் இருந்தது. சிவபெருமான் கிட்ட மட்டும் தான் ஆள் இருந்தாங்க. மற்ற எல்லா சன்னதியும் பூட்டி தான் இருந்தது. அதையும் கொஞ்சம் வந்து ஐயருங்கள் போட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் வந்து நான் அம்பாள் சந்நிதியிலேருந்து சிவபெருமான் சன்னதி எடுத்தது தான் இந்த வீடியோ. ரொம்ப நேரம் வந்து நான் வளைச்சி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து தல விருட்ச மரத்துக்கும் கேப்பில் வீடியோஸ் எடுத்திருந்தேன். எந்தெந்த ஆங்கிள்லலாம் வீடியோஸ் எடுக்க முடியுமோ அந்தந்த ஆங்கிள்லலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சிங்க கிணறு அப்படின்னு சொல்லலாம். இந்த சிங்க கிணறு வந்து சுரங்கம் இருக்குது. மன்னர்கள் போர் புரியிறப்போ இது வழியாக தான் வந்து இங்கேருந்து தஞ்சாவூருக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. இதுக்குள்ளே வந்து நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் என்ன தெரியுமா நினச்சேன், இந்த ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி பக்கத்தில் வந்து கிணறு இருக்கும். அதாவது ராணிக்கல்லாம் அங்கே குளிக்க போவாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த கிணத்துல வந்து இதை பாருங்கள், அந்த வழியாக இப்படி படிக்கட்டுலேருந்து இறங்கி அந்த வழியாக வந்து பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்கும். ஆனால் அந்த கிணறுக்கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இறங்குறதுக்கு வழியில் ஒரு வேளை அங்கேருந்து இங்கே இறங்கி வந்து குளிப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ராணிக்கல்லாம் உடைமாற்றும் இடம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த கிணறு வழியாக இறங்கி அங்கே குளிச்சுட்டு அங்கே ட்ரெஸ் மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுடைய கருத்து என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோடைய கண்டினியூட்டி வரும். தேங்க்யூ டியர்ஸ்.